பிரபல திரைப்பட ஸ்டண்ட் இயக்குனர் பீட்டர் ஹெய்ன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து புதுச்சேரியில் சினிமா நகரம் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தவும் திரைப்படத்துறைக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கவும் கோரிக்கை விடுத்தார். சந்திப்பின் போது புதுச்சேரி திரைப்பட படப்பிடிப்புகளுக்கான முக்கிய மையமாக வளர்ந்து வருவதாக பீட்டர் ஹெய்ன் குறிப்பிட்டார். குறைந்த படப்பிடிப்பு கட்டணம், பல்வேறு இயற்கை மற்றும் நகர்ப்புற படப்பிடிப்பு தளங்கள், நிர்வாக ஒத்துழைப்பு உள்ளிட்ட காரணங்களால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு நிறுவனங்களும் புதுச்சேரியை விரும்பி தேர்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, விக்ரம், ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த பல திரைப்படங்கள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் திரைப்படத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் மணப்பட்டு பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சினிமா நகரம் அமைக்கும் திட்டத்தை புதுச்சேரி அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அந்த திட்டம் பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சினிமா நகரம் உருவானால் புதுச்சேரி தென்னிந்தியாவின் முக்கிய திரைப்பட தயாரிப்பு மையமாக உருவெடுக்கும் என்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் புதுச்சேரியிலும் மேலும் அதிக அளவில் திரைப்படங்கள் படமாக்கப்படுவதற்கு திரைப்பட படப்பிடிப்பு கட்டணங்களில் கூடுதல் சலுகைகள் மற்றும் வரி விலக்கு வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். பீட்டர் ஹெய்ன் முன்வைத்த கோரிக்கைகள் கவனமாக கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சினிமா நகரம் அமைக்கும் பணிகள் மற்றும் திரைப்படத்துறைக்கு தேவையான வசதிகள் தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் புதுச்சேரி நடிகர் சங்க நிர்வாகி கலைமாமணி குமரன் மற்றும் நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹீல் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 பார்க் 167 இந்த மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்தியது. தீவிர சிகிச்சை பிரிவில் ICU பயன்படுத்தும் வகையில் வழங்கப்பட்டுள்ள இந்த நவீன வெண்டிலேட்டர் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, IGMC மற்றும் RI இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நன்கொடையை பெற்றுக் கொண்டனர். அரசு மருத்துவமனைகளுக்கு தனியார் அமைப்புகள் தொடர்ந்து அளித்து வரும் ஒத்துழைப்பு சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாக நிகழ்ச்சியில் பேசப்பட்டது. இந்த திட்டம் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோதி குமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்தி, துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின் மற்றும் பால விஸ்வேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் அமைப்பின் உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த நன்கொடையின் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் உள்கட்டமைப்பு மேலும் மேம்படுத்துவதுடன் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகளின் தரமும் உயர்ந்த ஏராளமான நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியை வரும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளன. இந்த தேசிய அளவிலான போட்டியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திரு வெங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் போட்டி தொடர்பான விவரங்களை தெரிவித்தனர். அவர்கள் கூறுகையில் லாசுப்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் 4 நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகளில் ஒன்றாக இந்த சாம்பியன்ஷிப் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த போட்டிகள் 6 8 வயது, 8 10 வயது, 10 12 வயது, 12 15 வயது, 15 18 வயது மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என பல்வேறு வயது பிரிவுகளில் நடத்தப்பட உள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தும் வீராங்கனைகளுக்கு தேசிய தரவரிசை அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர்.
தேசிய அளவிலான இந்த போட்டி மூலம் புதுச்சேரிக்கு விளையாட்டுத் துறையில் தனித்துவமான அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் மாநிலத்திற்கு வெளியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் வருகை தருவதன் மூலம் சுற்றுலா மற்றும் உள்ளூர் வணிகத்துறைக்கு ஊக்கம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் போட்டிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும், பாதுகாப்பு ஏற்பாடுகளும், நடுவர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரின் பணிகளும் சிறப்பாக வருவதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோவை புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் வெளியிட்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று புதுவை பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்தார். அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்போது பணியாற்றும் கட்டிட வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடமாக இருப்பதால் அதற்கான புதிய நிலை கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல பேட்டரி ரோந்த வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும், அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். புதுச்சேரி உப்பிளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பது மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகரும் உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுடன் இணைந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளுடன் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டு வரும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் இந்த முறை ஆட்டுப்பட்டி பகுதிக்கு நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்டார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஆய்வின் போது ஆட்டுப்பட்டி பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு தேவையான குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும், அவர்களின் குடியிருப்பு மற்றும் நில உரிமை பிரச்சனைகளை குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அப்பகுதியில் வசித்து வரும் தகுதியான குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சுமார் 30,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக அம்சங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை பரிசீலித்து இலவச மனைப்பட்டா வழங்குவது மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் இன்னும் பல குடும்பங்கள் கூரை வீடுகளில் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பான கல்வீடுகள் அமைத்து தருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அதன் அடிப்படையில் அரசின் நிதி உதவி மூலம் கல்வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கான சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆட்டுப்பட்டு பகுதி மக்களின் நீண்டகால குடியிருப்பு மற்றும் அடிப்படை வசதி பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கிலேயே இந்த கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்களின் நலனை முன்னிறுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். முருங்கம்பாக்கத்தில் தெருநாய்கள் கருத்தொடை மையத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மாற்று இடம் தேர்வு செய்ய வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெருநாய்களுக்கான கருத்துடை ABC மையம் அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக நீதிமன்றமும் உரிய கருத்துடை மையங்கள் அமைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள மயானம் அருகே தெருநாய்களுக்கான கருத்துடை மையம் அமைக்க அதிகாரிகள் இடத்தை தேர்வு செய்திருந்தனர். இது குறித்து தகவல் வெளியானதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மையம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மயானம் அருகே குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் வசித்து வரும் நிலையில் இங்கு கருத்துடை மையம் அமைக்கப்பட்டால் சுகாதார பாதிப்பு, துர்நாற்றம், தெருநாய்கள் அதிக அளவில் அப்பகுதியில் திரளும் அபாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். எனவே குடியிருப்பு பகுதிகளுக்கு அப்பால் பொருத்தமான வேறுடத்தை தேர்வு செய்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை நேரில் சந்தித்து முருங்கம்பாக்கத்தில் கருத்துடை மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் பொதுமக்களின் கருத்துக்களையும் அப்பகுதியின் சூழலையும் கருத்தில் கொண்டு மாற்று இடத்தை ஆய்வு செய்து அங்கு கருத்துடை மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, கிராம தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவரும் சமூக சேவகருமான தூதுவர் டாக்டர் SK தளபதி ஆதி மூலம் சமூக சேவைக்கான பங்களிப்பை பாராட்டி தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றார். மும்பை உள்நாட்டு விமான நிலையம் அருகில் உள்ள சஹாரா 5 ஸ்டார் ஹோட்டலில் ICCA சர்வதேச உள்ளடக்க உருவாக்குனர் விருதுகள் மற்றும் தாதா சாஹேப் பால்கே இந்திய தொலைக்காட்சி விருதுகள் இணைந்து நடத்திய விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. சமூக நலன், மனிதநேயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் நீண்ட காலமாக ஆற்றி வரும் தன்னலமற்ற சேவையை பாராட்டி டாக்டர் SK தளபதி ஆதி மூலத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டது. கடந்த 2001 முதல் 2026 வரை அவர் பெற்று வரும் விருதுகளில் இது 45வது விருதாகும். சிறு வயது முதலே நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகராக இருந்த பல்வேறு ரசிகர் நற்பணி மன்றங்களில் பொறுப்பேற்று செயல்பட்டு வரும் அவர் கடந்த 37 ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்த செலவில் சமூக நல பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சாதி, மத, மொழி பேதமின்றி மனிதநேய சேவைகளும் நீர், நிலம், பசுமை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுநல இயக்கங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விருது வழங்கும் விழாவில் கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்தின் கதாநாயகி நடிகை உல்கா குப்தா, பத்மஸ்ரீ விருது பெற்ற கால்யுராம், பமானியா, பாலிவுட் நடிகைகள் சங்கீதா கபூர், ஐஸ்வர்யா சிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு நிறுவனரும் நிகழ்ச்சி அமைப்பாளருமான அகிலேஷ் சிங் வரவேற்புரை ஆற்றினார். டாக்டர் SK தளபதி ஆதி மூலம் இந்த விருதை பெற்றதை அடுத்து அவரது நண்பர்கள், ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள், சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்பு நிகழ்ச்சி புதுவை ஆதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது. சங்க தலைவர் ரோட்டரியன் உதயசங்கர் பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் முக்கிய விருந்தினராக ரோட்டரி மாவட்டம் 1981 2028 2029 மாவட்ட ஆளுநராக ரோட்டரியன் ஆனந்தன், கௌரவ விருந்தினராக ரோட்டரி மாவட்ட 3வது மண்டல துணை ஆளுநர் ரோட்டரியன் புருஷோத்தமன் சாந்தமூர்த்தி மற்றும் பல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்பை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த கொள்கைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளித்து வருவதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை, புதுச்சேரி அரசின் செயல்பாடு, துணைநிலை ஆளுநரின் தலையீடு, கூட்டணி அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக கருத்து தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் சில நேரங்களில் மறுதேர்வு நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும்
இதனால் மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வை மையமாக கொண்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதும் மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார். எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்த +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு என்றும் இதற்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ராஜஸ்தானின் கோட்டாவில் நீட் தேர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய போராட்டத்தையும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளதாக தெரிவித்த அவர், கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் நீட் வினாத்தாள் கசிவில் பயிற்சி மையங்களின் பங்கு குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேசிய நாராயணசாமி, மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை முன்னெடுத்து வருவதாக விமர்சித்தார். அந்த கொள்கைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் கருத்து தெரிவிப்பது அரசியல் மற்றும் அரசியல் சாசன மரபுகளுக்கு முரணானது என்றும், கொள்கை முடிவுகளை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே உண்டு, துணைநிலை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு முழுமையான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை என்றும், சபாநாயகர் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய அவர், கூட்டணி கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடு இருப்பதாக தாங்கள் முன்பே கூறியது தற்போது உண்மையாகி வருவதாகவும் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களில் புதிய அரசுகள் உடனடியாக செயல்பட தொடங்கியுள்ள நிலைகள் புதுச்சேரியில் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் கூறினார். அரசின் முக்கிய கோப்புகள் அதிகாரிகளிடம் தேங்கி கிடப்பதாகவும், சில அதிகாரிகள் அலுவலகங்களுக்கு முறையாக வருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்புவதாக தகவல் வருவதாகவும், அவர் பாஜகவின் பிரதிநிதியை போல செயல்படுகிறார் என்றும் விமர்சித்தார். சபாநாயகர் பதவியை பாஜக கோருவதற்காக கூறப்படுவதாகவும், அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விருப்பம் காட்டாததால் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் கட்சியையும் மகாராஷ்டிராவில் சிவனேசாவையும் உடைத்த பாஜக புதுச்சேரியில் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் இருந்ததை போல இல்லாமல் தற்போது பாஜகவிற்கு எதிராக முதலமைச்சர் என்ற உரிமையோடு ரங்கசாமி செயல்படுவது வரவேற்கத்தக்க மாற்றமாக உள்ளது என்று நாராயணசாமி தெரிவித்தார். அதே நேரத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் தற்போது முடங்கி இருப்பது கவலைக்குரியது என்றும், தற்போதைய நிலைப்பாட்டை ரங்கசாமி தொடர்ந்து கடைபிடித்தால் புதுச்சேரி மக்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் நிர்வாகம் குறித்து கருத்து தெரிவித்த நாராயணசாமி, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆட்சி சுறுசுறுப்பாக நடைபெற்று வருவதாகவும், ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாராட்டினார். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்பவர்களை விடமாட்டோம் என்ற வியப்பின் நிலைப்பாட்டை போல புதுச்சேரியில் கூற முடியாத நிலை இருப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் டெண்டர்கள் பெற 30% வரை லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தமிழ்நாட்டின் நிர்வாக முறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இறுதியாக புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்து திமுக தனியாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதே தற்போதைய அரசியல் குழப்பங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோட்டரியன் வைத்தியநாதன் கே புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்ற அவர் தனது ஓராண்டு பதவி காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கு அதிகமான மதிப்பிலான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட உலகின் மிகப்பெரிய தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலின் மாவட்டம் 2981 கீழ் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு 160 ரோட்டரி சங்கங்கள் உள்ளன. இந்த 160 சங்கங்களின் ஒருமித்த ஆதரவுடன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநர் என்ற பெருமையை வைத்தியநாதன் கே பெற்றுள்ளார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐகேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் VNM ஜுவல்லரியின் பங்குதாரருமான வைத்தியநாதன் கே தனது பதவி காலத்தில் அதிநவீன ரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல்,
அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ரோட்டரிய நிலையான தாக்கத்தை உருவாக்கும் மற்றும் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட சமூக சேவை நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்த உறுதியளித்தார். விழாவில் 2025-26 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ஜே லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பை ஒப்படைத்தார். ரோட்டரி பவுண்டேஷன் அறங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநருமான PRIT ரோட்டரியன் AS வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகளும் விழாவில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரோட்டரியன் நவீன் பாலாஜி, செயலாளராக ரோட்டரியன் K ரூபவேல் பொறுப்பேற்றனர். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981, மண்டலம் 1 உதவி ஆளுநர் ரோட்டரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினர். இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், ரோட்டரியன்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட புதிய மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன் K மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்ற லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யோக பூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபார்த்தனை நடைபெற்றது. கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு 50% மானியத்தில் பைபர் படகுகளுக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீனவர் மற்றும் மீன்வளத்துறை மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 50% மானியத்தில் பைபர் படகுகளுக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான புதிய திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளது. அதன் மூலமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இயந்திரம் பொருத்தப்பட பைபர் படகுகளுக்கு இயந்திரம் மற்றும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 50% மானியத்தில் நிதி பெறுவதற்கான தேர்வு ஆணையினை 8 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை ஆய்வாளர் சைமன் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன் RID 1981 சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிவகவியில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ரோட்டரியன் டாக்டர் அருண்குமார் புதிய தலைவராகவும், ரோட்டரியன் தமிழ் செங்கோலன் செயலாளராகவும் பதவியேற்றார். மேலும் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் குழுமம் பொறுப்பேற்றது. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். RID 1981 மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரோட்டரியன் புருஷோத்தமன் புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்புரை ஆற்றினார். முன்னாள் தலைவர் ரோட்டரியன் விக்ரம் மற்றும் முன்னாள் செயலாளர் ரோட்டரியன் கணேஷ் தலைமையிலான நிர்வாகத்தினருக்கு நன்றியையும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் அழைப்பிதழ் பெற்ற விருந்தினர்கள் திரளாக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிய நிர்வாகம் சமூக நலப்பணிகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் சேவை திட்டங்கள் மேலும் விரிவுபடுத்த உறுதியளித்தது.
புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை வழங்கியும் பிரசாதமாக பெற்றுக் கொண்டு சிவனை வழிபட்டனர். காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகைகள் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறும். அதே போன்று காரைக்கால் அம்மையார் எழுந்தருளியுள்ள புதுச்சேரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் பரமசிவன் அடியார் கோலத்தில் பத்மாசனத்து மறந்து மாங்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட பவழக்கால் விமானத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை வழங்கியும் பூஜை செய்த மாங்கனிகளை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு காரைக்கால் அம்மையாரையும் சிவனையும் வழிபட்டு சென்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மாங்கனிகளை உண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது. வருமான வரித்துறையில் நேர்மையுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் செல்வி ஆறுமுகம் IRS-க்கு பணி ஓய்வு பாராட்டு விழா புதுச்சேரி செண்பா ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி பிரெஞ்சு இணை ஆணையாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை அதிகாரி செங்குட்டவன் மற்றும் இணை ஆணையாளர் அனுப்பிரியா முன்னிலை வகித்தார். ஆறுமுகத்தின் நேர்மை, பணிப்பற்று மற்றும் சிறந்த நிர்வாக திறனை பாராட்டி அதிகாரிகள் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலகர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்ட ஆறுமுகம் IRS-க்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஏற்புரையாற்றிய ஆறுமுகம் தனது பணிக்கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பணிக்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அதிகாரிகள், அலுவலகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நன்றியை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் அவரது ஓய்வு காலம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளமுடன் அமைய அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் BBC நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 71ஆம் ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் BBC நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று குதிரை விடுதல், ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொருட்களை வீரன் சுவாமி வீதி உலா நடைபெற்ற முக்கிய விழாவான இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்றது. தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அழகு குத்தி சடல் தரித்து பக்தர்கள் வீதி உலா சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை BBC நகர் விழா குழுவினர், அரியாங்குப்பம் கிராமவாசிகள், பஞ்சாயத்துதாரர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.